மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. மழை மேகமடி நீ எனக்கு. எழுத்தாளர் பாகி லக்ஷ்மணமூர்த்தி. கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அணிந்து அதே கருப்பில் வெள்ளை கோடுகள் வரைந்த காட்டன் புடவையின் தலைப்பை ஒரு பக்க தோள் வழியாய் வழியவிட்டு கண்களில் காஜலை இட்டுக் கொண்டிருந்தாள் தூரிகா. தாய் தமிழ்ச்செல்விக்கும் தந்தை ஆறுமுகத்திற்கும் பிறந்த ஒரே செல்வமகள். 26 வயது பருவமங்கை. பெண் எனும் வார பத்திரிகையில் 4 வருடங்களாக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறாள். அம்மா, டிஃபன் ரெடியா? குரலை கொடுத்தவள் சாப்பாட்டு மேசை நாற்காலியில் அமரும் முன் அவளுக்கு முன்னால் தட்டை வைத்த தமிழ்ச்செல்வியின் முகம் கடுக்கடுவென இருந்தது. இப்ப எதுக்கு இந்த முறப்பு? தூரிகா செல்லமாய் அன்னையை வம்பு செய்ய, சொன்ன உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவ பாரு. மகளை முறைத்தவர், என்னடி இது ட்ரெஸ்ஸு? வெள்ளிக்கிழமை அதுவுமா கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்க என்றார் கோபமாக. தலையை இடவளமாக ஆட்டி அலுப்பாக அவரை பார்த்தவள், இதுக்கு தான் இவ்வளவு கோவமா? மஞ்ச பச்சை மாதிரி இதுவும் ஒரு கலர், அவ்வளவுதாம்மா. எல்லாத்தையும் மூட நம்பிக்கையோடவே பார்க்காத, எல்லாமே தப்பு தப்பாதான் தெரியும். சொன்னபடி அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். கண்களை இருக்க மூடி திறந்த தமிழ்ச்செல்வி, சரி அதை விடு, வயசு 26 ஆகுது. காலகாலத்துல 3 முடி உன் கழுத்துல விழ வேண்டாமா? அவர் ஆரம்பிக்கும் போதே மேசையை விட்டு எழுந்த தூரிகா வேண்டாம் என்றால் பட்டென்று. இதெல்லாம் உன் அப்பாவும் நீ வேலை பார்க்கிற வேலையும் கொடுக்கிற தைரியண்டி. இன்னைக்கு கூட தேவையில்லாத வேலையை பார்க்கத்தானே வெளியே போற. அவர் ஆதங்கமாக திட்டிக் கொண்டிருந்ததை பார்த்து உஷ்ண பெருமூச்சை வெளியிட்ட தூரிகா, தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாதம்மா. உனக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே. என் மனசுக்கு ஒருத்தனை எப்ப பார்த்த உடனே ஓகேன்னு தோணுதோ அப்ப வந்து உங்ககிட்ட சொல்றேன், கல்யாணம் பண்ணி வை. நெக்ஸ்ட் என்னோட ப்ரொஃபஷன், இது என் உயிர், என்னால விட முடியாது. அண்ட் இன்னைக்குதான் உண்மையான துணிச்சலான சாதனை பெண்ணை பார்க்க போறேன். அன்னையின் கன்னத்தில் முத்தம் வைத்து தாஜா செய்தவள் வெளியே கிளம்பி விட்டாள். மிதமான வேகத்தில் சென்னையின் முக்கிய வீதியில் பயணித்த தூரிகாவின் வாகனம் இஸ்திரி கடையின் முன்னே நிற்க அண்ணா என அவரை அழைத்தாள். அவள் குரலில் நிமிர்ந்தவர் வாயில் ஈ போவது கூட தெரியாமல் அவளை பார்த்தார். அண்ணா, சிலையாக நின்றவரை கலைத்தது அவர் குரல். என்னம்மா? அண்ணா என அவள் அழைத்ததில் கடுப்பாக வந்தது அவர் குரல். இங்க சித்ரா கேட்டரிங் சர்வீஸ் எந்த பக்கம்? இந்த தெருவுல கடைசி 3வது வீடு என்றதும் அவருக்கு நன்றி சொல்லி அவர் சொன்னது போல சென்றவள் சித்ரா கேட்டரிங்கை தேடி கண்டுபிடித்து விட்டாள். வண்டியை ஓரங்கட்டி விட்டு அந்த பெரிய கேட்டின் முன்னே நின்றவள் கேட்டை திறக்க 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இவளை கலைந்து செல்ல, சித்ரா மேடம் இருக்காங்களா என கேட்டாள். அக்கா உள்ளதான் இருக்காங்க. வழியை காமித்தவள் வெளியே சென்றுவிட ஒரு நிமிர்வோடு உள்ளே நுழைந்தாள் தூரிகா. அளவான வீடும் அதற்கு மறுபக்கம் பெரிய விஸ்தாரமான வராண்டாவும் சமையல் செய்யும் இடமும் இருந்தது. சமையலுக்கான வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்க பெரிய டபராவை வைத்து பெரிய ஜல்லிக்கரண்டையால் கிளறி கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி. வயது 30 இருக்கும். கருணாக பாம்பாய் நீண்ட இடை தாண்டிய பின்னலும் தலை நிறைய சூடி இருந்த மல்லிகை பூவும் சிறு கரையிட்ட அழகான பச்சை நிற காஞ்சி காட்டன் புடவையில் பின்னழகே அத்தனை வசீகரித்தது. கை நிறைய கண்ணாடி வளையல்கள் குலுங்க குலுங்க வேலை செய்யும் பெண்மணியை பார்த்த தூரிகாவிற்கு சித்ரா மேடம் என உறுதிப்படுத்தி கொள்வது போல கேட்கவும், சட்டென திரும்பிய சித்தாராவை பார்த்த தூரிகாவிற்கு அத்தனை வியப்பு. இத்தனை அழகா? இமை சிமிட்டாமல் அவரை பார்த்தவள், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம் என்றாள் மனதிலிருந்து. முத்து பல்வரிசை வெளியே தெரிய சிரித்த சித்தாரா தேங்க்ஸ் என்றார் நளினமாக. சித்தரா பிறப்பால் ஆணாக பிறந்து இடையில் ஹார்மோன் மாற்றத்தால் பெண்ணாக மாறிய 3ஆம் பாலினத்தவர். 5 அடி உயரம், அகன்ற நெத்தி, கூர்நாசி, கோதுமை நிறம், திருத்திய வில்லாய் வளைந்த புருவம், பெரிய கண்கள், ஆரஞ்சாய் குவிந்த உதடுகள், ஆப்பிள் போல சிவந்த கண்ண கதுப்புக்கள் என பெண்களை பொறாமைப்படும் பேரழியாக இருந்தார் சித்தாரா. வணக்கம் மேடம், நான் தான் சித்தாரா என மிக நளினமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர், நீங்க என்றார் அவர். அவர் குரலே ரொம்பவும் அழகாக இருந்தது. நான் தூரிகா உங்க கூட போன்ல பேசணும்னு சொன்னனே
அவள் ஞாபகம் வந்தவராக, அச்சோ சாரி தங்கம், மறந்தே போயிட்டேன் சங்கடமாக கூறியவர், வாங்க வாங்க உட்காருங்க. அவளை உபசரித்து உட்கார வைத்தார் சித்தாரா. வான்மதி, குடிக்க ஏதாவது சில்லுன்னு எடுத்துட்டு வாமா என குரலை கொடுத்து விட்டு தூரிகாவின் எதிரில் இருந்த திண்ணையில் அமர்ந்தார். சிநேகமாக தூரிகாவை பார்த்து புன்னகை செய்த சித்தாரா, ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கையில என்ன போய் பேட்டி எடுக்கிறேன்னு நிக்கிறிய கண்ணு என்றார் கொஞ்சம் சஞ்சலம் நிறைந்த குரலில். இந்த பேட்டிக்கு நீங்க ரொம்பவே தகுதியானவர் தான் சித்தாரா மேடம் என சொல்ல வந்தவள், அக்கான்னு கூப்பிடலாமா என்றாள் தூரிகா தயக்கமாக. தாராளமா என சிரித்த சித்தாரா வான்மதி கொண்டு வந்த பழரசத்தை அவளுக்கு கொடுத்தார். புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்டவள், இந்த சமூகத்துல உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்ட சிற்பி. ஆணாக பிறந்து இடையில் பெண்ணாக உங்களை மாத்திக்கிட்டு சுயம்புவா யாரோட உதவியும் இல்லாம 10 பேருக்கு வேலை கொடுக்கறதுனா சும்மா இல்லக்கா, நீங்க தான் நான் தேடிக்கிட்டு இருந்த சாதனை பெண் என்றிட மலர்ந்து சிரித்தார் சித்தாரா. உங்களை பத்தி சொல்றீங்களா அக்கா என்றதும் புடவை தலைப்பை நளினமாக கையில் பிடித்து கொண்ட சித்தாரா, அப்பா பெயர் அமுதவேலன், அம்மா பொன்னரசி, எனக்கு மூத்தவன் ரிஷிதேவன், அவனுக்கு அடுத்தது குழந்தையே இல்லை. 5 வருஷம் கழிச்சு அம்மாவுக்கு குழந்தை நின்னுச்சு. எல்லாம் பொண்ணு பிறக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஆனா என் போராத நேரம் நான் தான் பிறந்தேன் கூறிய சித்தராவின் குரலில் அத்தனை கரகரப்பு. பொண்ணா பிறந்தா சித்தரான்னு பேர் வைக்கணும்னு அம்மாவுக்கு ஆசையாம். ஆனா பையனா பிறந்ததால சித்தார்த்தன் பேர் வச்சாங்க. அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்லம். படிப்புல, விளையாட்டுல, பேச்சுல, சமையல்ல, டான்ஸ்ல எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தான். ஆனா வாழ்க்கையில தான் கடைசியில வந்துட்டேன் போல. என்னோட 12 வயசுல தான் என் மாற்றங்கள் உணர்ந்தேன். மெல்ல பசங்க கிட்ட இருந்து ஒதுங்க ஆரம்பிச்சேன். நடை, பேச்சு எல்லாம் மாற ஆரம்பிச்சது. என்னை நானே வேற மாதிரி பார்த்த நேரம் அது. மறைக்கவும் தெரியல, அதை ஒதுக்கவும் முடியல. வளர வளர என்னோட சேர்ந்து என் உணர்வுகளும் வளர்ந்துச்சு. அப்புறம் எப்படி வீட்டில் தெரிஞ்சதக்கா? தூரிகாவின் கேள்விக்கு மெல்ல சிரித்தவர், அதுவும் என்னால தான். எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். +1 படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் யாரும் இல்லை. அம்மா மார்க்கெட் போயிருப்பாங்க. அப்பா அண்ணாவை கூட்டிகிட்டு ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருந்தார். வீட்டில் யாரும் இல்லைன்னதும் எனக்கு ஒரே ஆர்வம். புடவை கட்டி பூ போட்டு வச்சுக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அம்மாவோட புடவையை பீரோலேருந்து எடுத்து கட்டிக்கிட்டு பொட்டு பூ வச்சு என்னை நானே ரசிச்சுட்டு இருந்த நேரம் டேய்னு ஒரு சத்தம். அன்னைக்கு தான் நான் வீட்டில் கடைசியாக இருந்த நாள். இந்த சம்பவ தினத்திற்கே போய்விட்டார் சித்தாரா அக்கா. கை வலிக்க வலிக்க அடித்து தோலை உறுத்தி விட்டார் அமுதவேலன். தேம்பி தேம்பி அழுதபடி பொன்னரசியின் மடியில் படித்திருந்தான் சித்தார்த். அவன் உடலில் பதித்திருந்த பெல்டரத்திற்கு கண்ணீரை விட்டபடி மஞ்சள் பத்தை தடவி கொண்டிருந்தார் பொன்னரசி. அம்மாவின் அழுகை அந்த பிஞ்சின் மனதை வருத்த, அழாதம்மா, அவரின் கண்களை துடைத்துவிட அவனின் கரங்களை எடுத்து தன் கண்களில் ஒத்திக்கொண்டு கதறிவிட்டார் அரசி. வேண்டி வேண்டி பெற்ற மகன் இப்படி என்றால் எந்த தாய்க்கு தான் மனம் மாறும்? கடவுளை மனம் தீர திட்டி தீர்த்தார். அப்படியும் முடியவில்லையே. தாயின் கதறலை கண்டு, சாரிம்மா சாரிம்மா, நான் தப்பு பண்றேன்னு தெரியுது. ஆனா என்னால என்னை மாத்திக்க முடியலையம்மா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இயலாமையுடன் அழும் மகனை கட்டிக்கொண்டு உச்சியில் எதிர்பழித்து அணைத்து கொண்டவர், நீ எப்படி இருந்தாலும் என் புள்ளடா, வலிக்க வலிக்க உன்னை பெத்தேனே, இப்படி அழிவாங்கிறத பார்க்கத்தானா? அழுது தன் ஆதங்கத்தை கொட்டியவர் ஒரு முடிவு எடுத்தவராக கண்களை அழுந்த துடைத்து கொண்ட பொன்னரசி சேர்த்து வைத்த பணம் முழுவதையும் அவனிடம் கொடுத்து, நீ இங்க இருக்க வேண்டாம். உன் அப்பா மானோ கௌரவன்னு உன்னை அடிச்சே சாகடிச்சிருவான். நீ எப்படி இருந்தாலும் என் புள்ள, உயிரோடு இருந்தா போதுண்டா, எங்கேயாவது போய் பொழைச்சிக்க. அழுது கொண்டே அனுப்பி வைத்த அம்மாவின் நினைவில் சித்தாராவின் கண்கள் கண்ணீரில் பளபளக்க, அக்கா என்றாள் தூரிகா ஆறுதலாக. கண்களில் இட்டமை களையாதவாறு நளினமாக கண்ணீரை புடவை தலைப்பால் ஒற்றி எடுத்த சித்தாராவை பார்த்த தூரிகா, சாரிக்கா, பழசையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன் என்றாள் வருத்தமாக. அம்மாவை மறந்தாதானம்மா நினைக்க, என் அம்மா எப்பவும் என் மனசுல இருக்காங்க என நெஞ்சை தொட்டு காட்டியவர், 16 வயசுல உலகத்தை பத்தி ஒன்னும் தெரிஞ்சிக்காம வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அப்போதான் இந்த சமூகம் எவ்வளவு கொடுமையானது தெரிஞ்சுது. ஆணோ பொண்ணோ தனியா வாழறதே கஷ்டம். அதுலேயும் என்ன மாதிரி ஒருத்தர் இந்த சமூகத்துல வாழறது. வலியோடு சிரித்தார் சித்தாரா.
என்ன மாதிரி ஆட்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னு அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ எனக்கு 30 வயசு. எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் கடந்துட்டேன். வலியோடு கடந்தேன். உழைக்கணும் மட்டுமே தோணுச்சு. உழைச்சேன். சமையலை கற்றுக்கிட்டேன். அம்மா கைப்பக்குவம் எனக்கு வரும். அதையே என்னோட பலமாக்கிக்கிட்டு வாழ்க்கையை எதிர்த்து போராட ஆரம்பித்தேன். கசங்கிய புன்னகையுடன் கூறிக்கொண்டே வந்தவரை அம்மா என அழைத்தபடி ஒரு 3 வயது குழந்தை கட்டிக்கொண்டது. என்னடி தங்கம் என்றார் அன்பாக. பசிக்குதுமா, குழந்தை மழலையில் கூறவும், என் தங்கத்துக்கு பசிக்குதா என்று கொஞ்சியபடியே ஒரு கிண்ணத்தில் சாதம் போட்டு பிசைந்தது. ஊட்டியவரின் அன்பில் தாய்மையை கண்டவள் விழிகள் கூட பணித்தது. அக்கா, இந்த குழந்தை யாரு? இவ என் அண்ணன் குழந்தை, இப்போ ஏன் குழந்தை என்றதும் தூரிகா வியப்பாய் அவரை பார்க்க, அங்கதான் கடவுள் தன்னோட விளையாட்டை திரும்பவும் ஆரம்பிச்சிட்டார். 4 வருஷம் முன்னாடி அன்னைக்கு குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்கள பார்க்க வந்த அண்ணனோட கார் ஆக்சிடென்ட் ஆகி அம்மாவும் அண்ணாவும் ஸ்பாட்டிலேயே இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு கால் போயிடுச்சு. அத்தனை வருஷம் கழிச்சு அப்போதான் அம்மாவை பார்க்க ஆசையா சென்னை வந்தேன். இவங்களை தேடி வந்தபோது தான் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற அண்ணியை பார்த்தேன் என்றார். அண்ணி இருக்காங்களா? அவங்க எங்க? அக்கா தூரிகாவின் கேள்விக்கு சிரித்த சித்தாரா, போன வருஷம்தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ அவங்க வேற ஊர்ல இருக்காங்கம்மா என்றதும், வாவ் அக்கா, நீங்க உண்மையாவே ரொம்ப கிரேட் தான் என்றதும் கூச்சத்துடன் எழுந்த சித்தாரா, இதுல என்னமா இருக்கு என்றார். சின்ன வயசுல புருஷனை இழந்து அவங்க பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம். மிஞ்சி போனா ஒரு வருஷம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. என் அண்ணன் தான் அவங்க கூட வாழ ஆரம்பிச்ச வேகத்திலேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். அதுக்காக அந்த பொண்ணை பட்டமரமா தனியா நிக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதான் வற்புறுத்தி மறு கல்யாணம் பண்ணி வச்சேன். என் அண்ணன் பிள்ளை இப்போ என் பிள்ளை. என் வயிற்றுல தான் ஒரு கருவை சுமக்க முடியாது, ஆனா என் நெஞ்சில இந்த குழந்தைய சுமப்பேன் என சித்தாரா கரகரப்போடு கூறி முடிக்க, சட்டென எழுந்த தூரிகா, உங்களை ஒரு நிமிஷம் கட்டிப்பிடிச்சிக்கலாமா என அவர் அனுமதியை கேட்க, அவர் அழகாக கண்களை மூடி திறக்கவும் சித்தராவை அணைத்து கொண்டவள், யுவர் அமேசிங் அக்கா என்று புகழாரம் சூட்டினாள். இவர்கள் பேச்சு கேட்டுக்கொண்டே தள்ளுவண்டியின் மூலம் அந்த இடம் வந்த அமுதவேலன், ஒரு காலத்துல நான் நடந்துகிட்டதை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. அதுக்காக சரியான தண்டனையும் கொடுத்து என் பொண்ணையே எனக்கு திரும்பவும் கொடுத்திருக்கான் அந்த கடவுள். என் பொண்ணு அந்த குழந்தைக்கு மட்டும் அம்மா இல்லம்மா, எனக்கும் என் பொண்ணு தான் அம்மா என நெகிழ்ந்து கூறியவரின் கண்களில் பொய்யில்லை. பெண்ணை நினைத்து பெருமையே இருந்தது. காலம் கடந்து பெற்ற பிள்ளையின் அருமை புரிந்தது அவருக்கு. அந்த நேரம் தூரிகாவிற்கு தோன்றியது அந்த கவிதை. இறைவன் எழுதிய முரணான கவிதை இவள். இரும்பு சுவராய் தன் முன்னால் எழுப்பி நின்ற ஒதுக்கம் என்ற சுவரை முயற்சி என மொழியால் உடைத்திருந்த சாதனை பெண் இவள். தேயாத முழுநிலவு இவள். சரித்திரங்களை உடைத்து சாத்திரங்கள் பல படைத்த நாயகியம் இவள். இவள் படைப்பின் ரகசியம் பிரம்மன் மட்டுமே அறிந்திருக்க தன் படைப்பை திருத்தி அமைத்த கலிகுர பிரம்மா இவள். மழை மேகமாய் எழுந்து மண்ணில் புது மழையாய் பொழிந்து இவள் வந்த புனித ஆத்மா இவள். இவள் சாதனைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.